ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். வாங்க எப்படி செய்துன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தியாஸ் டேஸ்டி கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ரொம்ப பெருசாகவும், இன்னொன்று வந்து மீடியம் சைஸ்லையும் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி க்ளீனாக ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணதுமே உடனே நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க, ஏன்னாக்கா இதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து பார்த்திங்கன்னா மாவு தன்மை கொஞ்சம் வரும். அதனால் இதை நீங்கள் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுலேருந்து 3 தடவை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறணும். இது நல்லா ஊறினா தான் இதில் இருக்க ஸ்டார்ச்லாம் வெளியே போகும். அப்போ தான் இதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஊற வைக்கிறோம். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிதமான சூட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சூடான தண்ணி எடுத்துடாதீங்க, ஏன்னாக்கா உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே வெந்துடும். இது நம்ம மிதமான சூட்டில் எதுக்கு எடுக்கிறோன்னா, உருளைக்கிழங்கு உள்ளே வேகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னாக்கா நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு உப்பு டேஸ்ட் லைட்டாக இருக்கும். அது நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், உப்பு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பீஸ் எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஊறினா போதும். பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா காய வச்சுக்கணும். இதில் இருக்க தண்ணி வந்து சுத்தமாக ட்ரை ஆகணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா காய வச்சுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா லைனாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து சீக்கிரம் வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் லைனாக வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பரை நல்லா விரித்து அது மேலே லேசாக ஒத்தி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது மேலே இருக்க தண்ணியெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு மேலே லேசாக ஒத்தி எடுத்துடுறோம். பாருங்கள், அந்த டிஷ்யூ பேப்பரில் எவ்வளோ தண்ணி அப்சர்வ் பண்ணியிருக்குன்றத. இது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெயில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் நெய், அப்படி இல்லைன்னா வெண்ணெய் இது சேர்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் வந்து 1 டீஸ்பூன் வெண்ணெய், அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். போட்டதுமே ரொம்ப பொரியக்கூடாது. கொஞ்சம் லேசான பபிள்ஸ் வந்தால் போதும். ஏன்னா இதை ஃபஸ்ட் டைம் தான் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இது எதுக்காக நம்ம 2 தடவை பொரிச்சு எடுக்கிறோன்னா, இதை ஃபஸ்ட் டைம் பொரிக்கும்போது பார்த்திங்கன்னா இதனுடைய அவுட்டர் லேயர்லாம் பொரிஞ்சிரும், இன்சைடு வந்து அந்தளவுக்கு பொரியாது. செகண்ட் டைம் நம்ம இதை பொரிக்கும்போது உள்ளே நல்லா வெந்துடும், வெளியே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை வந்து 2 தடவை பொரிச்சு எடுக்கிறோம். பாருங்கள், இந்த கலர்லேயே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா வடியணும். அதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம செகண்ட் டைம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். நம்ம போட்டதுமே பொரியிற ஸ்டேஜில் இருக்கணும். இந்த பாருங்கள், போட்டதுமே பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து செகண்ட் டைமாக நம்ம பொரிக்கிறோம். ஏற்கனவே பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்கை தான் இப்போ நம்ம பொரிக்கிறோம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது வந்து கோல்டன் கலரில் வந்ததும் எடுத்துருங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஒயிட் கலர்லேயே வேணும்னாலும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். கோல்டன் கலரில் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.